பாத்துட்டீங்களா? நாக்க நீட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. தேனா உங்ககிட்ட சொல்லிவிட்டாளா தச்சே? சொல்லி போட்டாளா? அது யார் அவ? ஒண்ணுல தச்சே, ஒண்ணுல. உளறிட்டேன். ஒழுங்கு மறுவாதையா எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிவிடுங்க. இல்லனா ஐத்தையும் மாமனையும் கூப்பிட்டு அம்புட்டையும் அவுத்து கொட்டிவிடுவேன். ஆமா. அன்னைக்கு ஆத்து குளிக்க போனனா அந்த சப்ப மூக்கறி தேன் வந்தா. நாக்கால மூக்க தொட்டா நீ ஒரு ஆம்பளன்னு சொல்லிவிட்டா. நானும் 3 நாளா முயற்சி பண்ணி பாக்குறேன், தொட முடியல தச்சு. அதான் விஷயமா? என் கொழுந்த வானத்துக்கும் பூமிக்கும் மாங்குன்னு தாவரவராச்சே, இப்படி சக்கரம் கலட்டின தேர் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காரே, என்னடான்னு பார்த்தேன். இப்ப என்ன? நாக்கால மூக்க தொடணும், அவ்வளவுதானே? ஐயோ ஆமா தச்சு, எனக்கு கொஞ்சம் தொட்டு காட்டுங்களேன். கொஞ்சம் இருங்க, உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், அவரை கேட்கலாம். என்னங்க அத்தச்சி வேணாம். போவியலா? நாக்கால மூக்க தொடணும். உன்னை வந்து நான் ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு உலகாட்டுக்கு வான்னு சொன்னல, இங்க இருந்து விளையாண்டுட்டு இருக்க நீ. ஏண்டி அவன் தான் விளையாண்டுட்டு இருக்கானா, நீ குடிச்சு விளையாடுறியா? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தம்பி கிட்ட நாக்கால மூக்க தொடணும்னு பந்தயம் கட்டினாளாம். என்னது கட்டினாளா? பந்தயம் கட்டினாங்களாம் யாரோ. பந்தயமாவது வெந்தயமாவது போய் வேலையை பாருங்க. என் நெஞ்சத்துக்கு இருக்குன்னு நாக்கால மூக்க தொடணுமா? பந்தயத்தை பாரு. நாக்குனால மூக்க தொடணுமா? அது எப்படி? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா கலாட்டா? அது ஒண்ணும் இல்லப்ப, தம்பி நாக்குனால மூக்க தொடர்ந்து பந்தயம் போட்டுருந்தாங்க, அதான் தொட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ மூக்க தொட்டதும் ஒரு பாவம் நெல் விளைஞ்சிரும். சுத்த வேலையாத்த போய். ஆமா தொட்டையா? அதுக்குள்ளதான் வந்துட்டீங்களே. பாடவா 2 கழுத வயசு ஆகுது, இப்ப போய் நாக்கால மூக்க தொடுறானுங்களாம். பெரிய கம்ப சுத்திரம், தொட முடியாதா என்ன? இருக்கு பயலுவா. என்னங்கடி குடும்பமே சேர்ந்து கும்மால அடிச்சிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்ல, நாக்கால மூக்க தொடது அப்படிங்கிற பந்தயத்துல பயலோ மாட்டிட்டானுங்க. புழுவா அதை எப்படி தொடதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடிச்சா. வாய பாத்துக்கிட்டு இருடே. போ, அடுப்புல ஒலை இருக்கு, போய் பாரு. போ, போய் வேலைய பாருங்கடா, போங்கடா. என்ன கன்றாவியோ, மூக்க தொடுறாங்களா நாக்க தொடுறாங்களா? நாக்குனால மூக்க தொடறதா? முடியாதா என்ன? என்னத்த சுண்ணாம்பு அதிகமா போட்டு நாக்கு வெந்து போச்சா? நல்ல பாவ மாதிரி நாக்கு நீட்டி நீட்டி பாத்துக்கிறிய? அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அது ஒரு ரகசியம். ஏய், என்ன மரபு கேட்டு நாக்க நீட்டிட்டு இருக்கவ? பூச்சி கீச்சி பிடிச்சு திங்கிறியா? அது ஒண்ணுமில்ல மாமா, நாக்கால மூக்க தொட முடியுமான்னு பார்த்தேன். நாக்கால மூக்க தொடறதா? இது என்ன பெரிய விஷயமா? பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ உங்களால தொட முடியுமா? மாமரத்து உச்சியவே நாக்கால தொடுவேன், இவ்வளவு பக்கத்துல இருக்கிற மூக்க தொட முடியாதா என்ன? போடி. அப்படி போடி சக்கே நானா. எங்க தொடுங்க பாக்கலாம். தொட்டுருவேன். தொடுங்க.
தொட்டுட்டேன். அஸ்கு மஸ்கு இந்த அழிச்சாட்டி மேல வேண்டாம், என்னையே பார்த்து தொடுங்க. உன்னை பார்த்து ஆமா. என்னையே பாரு, என்னையே பார்க்கணும். ம். ஆ? தொட்டுவேன், தொடுங்க மாமா. தொட்டுவேன், தொடுங்க மாமா. தொட்டுவேன். தொடுங்க. மூக்கதானே தொட சொன்னா யார் மூக்கன்னு சொல்லிய மத்து. அடியே தேனு. தேனே, தேன்மொழி. தேனே, தேனே, தேனே. என்ன மச்சான் இப்படி மூச்சரிக்க ஓடி வரீங்க? எல்லாம் என் வேலையை காட்டுதா? கம்மாக்கரையில இருந்து நேரா வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை கவுக்காம விடுறதில்ல. நீங்களும் என்ன கவுத்துருவீங்கன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னைக்கு நாக்கால மூக்க தொடுறது, என்னைக்கு என்னைய ஒண்ணு இன்னைக்கு நான் உக்காரி என் மூஞ்சிய பாரு. இப்ப பாரு, என்னையவே பாரு. சரி தொட்டு காட்டுங்க பாக்குறேன். அங்க இருந்து பார்க்க முடியாது, பக்கத்துல வந்து பாரு. வா 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 வா. என் மூஞ்சிவே நல்லா விட்டு பாரு. ம். இப்பொழுது என் நுனி நாக்கு மிகப்பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்த போகிறது. வா. என்னங்கய்யா, என் மகன் செத்து இன்னும் வருஷம் திரும்பல, அதுக்கெல்லாம் இவளுக்கு மறுபுருஷம் கேக்குது. யாரவன்? இந்த களவாணி பையதாயா? இந்த கழுதைங்க ரெண்டும் 6 குளம் அங்க அங்கன்னு சுத்துறத பார்த்து ஊரே எங்களை எச்சக்காரி துப்புது. இந்த தரங்கட்ட பைய குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு நாங்க தலை குனிஞ்சதான் மிச்சம். நீங்க தான் இந்த அநியாயத்தை கேட்டு கொடுக்கணும். புருஷன் எப்ப சாவா, புது துணி எப்ப கட்டலான்னு இருந்திருக்கா. நல்லா சொன்னேன். இவனுக்கெல்லாம் என்ன பஞ்சாயத்து, இவனெல்லாம் வெட்டி போதுக்கணியா? யோ சும்மா இருயா, நீ பெரிய யோக்கிய பெருசா பேச வந்துட்டியாக்க. யோ சின்னையா தான் பஞ்சாயத்து பண்றாங்களா, ஆளாளுக்கு என்ன பேச்சு பேசாம போங்கயா. ஐயா, அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி நல்ல முறையில வச்சு காப்பாத்திக்கிறையா. நீங்க தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். நீ என்ன சொல்றதாயி? உனக்கு சம்மதமா? ஐயா நீங்க பார்த்து கல்யாணம் செஞ்சு வைங்க, நாங்க நல்லபடியா பழச்சிக்கிறோம். என்ன மாமா? மாமா, ஊர்ல உங்க வார்த்தை மீறி யாரும் மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அதுக்காக அந்த புள்ள வாக்கப்பட்டு போறது தப்புன்னு ஊரே முடிவெடுத்ததை உடைச்சு நியாயம்னு சொல்லிட்டீங்களே. உங்களுக்காக அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாலும் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிற மாட்டாங்களா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணா பிறந்தவளுக்கு பெத்த தாய் தகப்பன் கழுத்துக்கு நகை, காலுக்கு கொலுசு, கட்டிக்க கலர் கலரா துணிமணி வாங்கி கொடுக்க முடியும். ஆனா புருஷன்கிட்ட கிடைக்கிற சுகத்தை எங்க போய் யார் வாங்கி கொடுக்க முடியும்? பாவம் சின்னஞ்சிறுசு வாழ்க்கையில் இன்னும் எம்பட்டும் நல்லது கெட்டது இருக்கு. 20 வயசு பிள்ளைக்கு 60 வயசு பொழப்பு இருக்குல்ல. இந்த பாரு, ஒருத்திக்கு ஒருத்தன் பொழப்பு கொடுக்க தயாரா இருக்கும் போது நாம ஏன் குறுக்க நிக்கணும்? பொண்டாட்டி செத்து போயிட்டா பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? பொம்பளையும் மட்டும் புருஷன் செத்து போயிட்டா அப்படியே இருக்கணுமா என்ன? அவங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சரின்னு படுற நியாயத்தை தானே மாமா 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா எங்க அத்தைக்கு பண்ணி வச்சாக. அது மட்டும் உங்களுக்கு எப்படி தப்பா போச்சு? இன்னைக்கு நீங்க உங்க அத்தாவை ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி தானே மாமா அந்த பொண்ணு அடுப்புல இருக்கிற பையன் நாளைக்கு அவங்க அத்தால ஒதுக்கி வைப்பான். அன்னைக்கு அந்த பையன் கேக்குற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? நான் ஒரு மதிக்கட்டுவேன். பஞ்சாயத்து முடிஞ்சு வந்த மனுஷனுக்கு காப்பி தண்ணி கொடுத்தோமா இல்லையான்னு இல்லாம அதே இதே சொல்லி உருவங்க பேசி தங்கபாண்டி, உன் தாத்தா எது செஞ்சாலும் ஓ நல்லதுக்கு தாப்பா செஞ்சிருப்பேன்.
மச்சான். அக்கா வாங்கக்கா, வாங்க வாங்க வாங்க. ஏய் வாங்க தங்க மாமி. பாயத்து போடுறீ. வாங்கண்ணே. உட்காரு மச்சான். வாங்க, வாங்க. தேனே தண்ணி கொண்டு வாமா. தேனே ஒரு நாள் இல்லாதனால வராத வந்திருக்கியே. இந்த வீட்டுக்கு கடைக்கால போட்டப்ப வந்த மச்சான். உத்தரமெல்லாம் உளுத்து கொட்டினக்கு அப்புறம் வந்து சேர்ந்திருக்கிய. ஏக்கா ஏமா வயசுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிப்போச்சே, மறு வருஷம் சடங்கு தொட்டோட வந்திருக்கிய. சடங்குல மாப்பிள உன் மக தேன்மொழிய என் சின்ன பையனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கோம். அது சரி அது சரி, பொண்ணுட்டு இருந்தா 4 முறகாரம் கேட்டு வரத்தான் செய்வேன். ஏன் மக தேன் இல்லையா? 4 ஈரமும் முக்கியத்தான் செய்யும். என்ன நீ? நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன், நீ ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல மச்சான், பொண்ணு கேட்டு வந்திருக்கியே, ஒரு முறையோட வந்திருக்கணுமா இல்லையா? என்னப்பா நான் சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லையே? நீ எல்லாம் ஊர் நல்லது தெரிஞ்ச பெரிய மனுஷன், உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. என்னப்பா சொல்ற? ஏக்கா என் வீடேறி வந்து என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தார என் பெரிய மாப்பிள, ஓ மூத்த மயன், அதான் தங்கப்பாண்டி. அவர் எனக்கு சண்டைக்காரரு, அவர் தம்பி எனக்கு மாப்பிளையா? ஏன் மச்சான் நான் தெரியாம தான் கேக்குறேன். கையில தட்டேந்திய வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கீல, ஏன் மகளை பொண்ணு கேட்டு வர அளவுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? யோ உன் யோக்கியதை மசு இருக்கு, எங்க யோக்கியதை எந்த விதத்திலேயே குறைஞ்சு போச்சு? ஏய் கட்ட தூக்கி போடுடா, இல்லனா கட்ட வீசுற மாதிரி தலையை வெட்டி வீசி எறிஞ்சிருவேன். டேய் மானகட்ட வளையலா, பொண்ணு கேட்டு வந்தியல, புத்தி இருக்காடா உங்களுக்கு? டேய் மொப்பை ஆடுறா, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க ஆத்தால கைப்புள்ள வர முடியாது. உங்க ஆத்தால கைப்புள்ள வர முடியாது. உங்க ஆத்தா ஒரு வெங்கமூலி, புருஷ சோத்துக்கு ஆசைப்பட்டு வாக்கப்பட்டு வந்தவதாடா. உங்க ஆத்தா ஒரு வெங்கமூலி. இந்த கேடுகட்ட போய் குடும்பத்துல என் மகளை கட்டி கொடுத்து வட்டி சம்பளக்கவா விளங்கிருப்பா மாப்பிள்ளையா? என்னடா மாப்பிள்ள ரொம்ப முறைக்கிறிய? ஒண்ணுக்கு 2 பேர் தெண்டமா அலையறீங்களா? வெட்டி வீசுறா அவங்கள.
சொல்லணும்யா, குலகாரேன்னு சொல்லிடக்கூடாது. இத்தனை வருஷமா உங்க வீட்டு உப்ப தின்னுபிட்டு நீங்க ஏவன வேலையெல்லாம் தட்டாம செஞ்ச வேலைக்காரன் நாய் சொல்றியா. இந்த ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்றத நீங்க கேளுங்கய்யா. இந்த மிருகத்தை கொன்னு உங்க கைய கரப்படுத்திக்கிறாதீங்க. உங்க கையில அருவா இருக்கலாமா? வேண்டாம்யா, விட்டுருங்கய்யா. என் தம்பிகளை நான் அடிப்பேன். எந்த பயலும் கேட்க கூடாது. எந்த பயலும் என் தம்பிகளை அடிக்க கூடாது. நான் கேப்பண்டா. வாங்கத்தே, வாங்கத்தே. என் புள்ள வீசுன அருவாளுக்கு விலை பேச முடியாதவ எல்லாம் வீராப்பு பேசிக்கிட்டு திரியிறாங்க. தோராஸ்தவர் வீட்டு வாங்க எந்த வேசி மகண்டா ஏசி புடுவேன், குத்தம் சொல்லி புடுவேன். நீங்க வாங்கத்தே. புதுசா பகுதி வந்த நாய் விடுங்க. அடிக்கடி பட்டுருச்சா? எனக்கு ஒண்ணு இல்லடி. அந்த சாராய காய்ச்சல கேவலப்பட்ட நாயி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி புடலான்னு நினைச்சிருக்கேன். இந்த பெரிய நாச்சியா பேப்புள்ளையா பெத்து வச்சிருக்கேன். வாய திறக்கிறதுக்குள்ள என் புள்ள அவன் மூக்க உடைச்சு புடல. இத்தனை வருஷமா இந்த சிறுக்கி இருந்த விரதம் வீண் போகலடி. என் புள்ள என்கிட்ட வந்துருச்சு. என் தம்பிகளை எவாடிச்சாலும் நான் கேட்பேன்னு என் ராச சொல்லி பிடிச்சு. இந்த களவாடி பயலுக என் புள்ள கட்ட வேட்டிக்கும் கை மடிப்புக்கும் ஆளாவங்களா?